18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரின் உரை இடம்பெற்றது. அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக நீண்ட உரையை ஆற்றுகிறார். அது ரொம்ப கவனம் பெற்ற ஒரு உரையாக மாறுகிறது. அதற்கு அடுத்த நாள் பதில் உரை ஆற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதுல அரசு சார்பில் குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற்ற விஷயங்கள், அரசு கடந்த 10 ஆண்டுகளாக செய்த சாதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக பேசிவிட்டு ஒரு 2 மணி நேரம் 16 நிமிடங்கள் பிரதமரினுடைய அந்த உரை என்பது இடம்பெற்ற நேரம். அந்த நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை அவர் எதிர்க்கட்சிகள் மேல, மிக குறிப்பா காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுக்களை, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ராகுல் காந்தி மீதான நேரடியான கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதற்காக அவர் பெரும்பான்மையான நேரத்தை பயன்படுத்தி கொண்டார். இனி காங்கிரஸால் கனவிலும் ஆட்சி அமைக்க முடியாது, இனிமேல் அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்லாம் நிறைய பேசினாரு. இதனைத் தொடர்ந்து மக்களவை பிரதமரினுடைய அந்த உரையோடு தீர்மானம் அதாவது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில இன்றைக்கு அதே தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை ஆற்றினார். இங்க எதிர்க்கட்சிகள் பிரதமர் பேச ஆரம்பிச்ச உடனேயே எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கான வாய்ப்பளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டது. ஆனாலும் பிரதமர் மோடி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையா முயற்சி செய்யறாங்க, ஆனா மக்கள் கிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகல அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஆட்சி காலம், நாங்க ஆட்சி நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட காலத்துல 1/3 காலத்தை தான், அதாவது ஒரு 10 ஆண்டுகளை தான் நாங்க நிறைவு செஞ்சிருக்கிறோம். இன்னும் 20 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்வதற்கான திட்டமிடல் என்பது எங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிற நிறைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இவர் பேசிட்டு இருக்கும் போதே எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கைத்தட்டியும் பேசணும், எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க, பேச வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும் குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இடையில மாநிலங்களவை தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இது அவையை அவமதிக்கும் விதமாக பிரதமர் பேசும்போது நீங்க இந்த மாதிரி குறுக்கிடக்கூடாது, அமைதியாக இருங்கள் அப்படின்னு பலமுறை கேட்டார். ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்யறாங்க. இது அவையை அவமதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்றாரு, குடியரசு துணைத் தலைவர் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் சொல்றாரு. நிறைவு செய்யும் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசின விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் மக்களவையில அவருடைய உரையிலும் நீட் தொடர்பான அந்த விஷயங்கள் என்பது இடம்பெற்றது. ஆனா மாநிலங்களவையில பேசும்போது என்ன சொன்னார்னா, மாநிலங்களவை தொடங்கினதுல இருந்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பிரதான கோரிக்கை என்பது நீட் தொடர்பா விவாதம் நடத்துங்க, நீட் தொடர்பா விவாதம் நடத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவங்க முன் வச்சாங்க. ஆனா நீட் தொடர்பான விவாதத்தை நடத்தாமலேயே இப்படி பாதியிலேயே அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இது மாணவர்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம் இல்லையா? அப்ப எதிர்க்கட்சிகளினுடைய நோக்கம் என்பது மாணவர்கள் மீதான அக்கறையோ அல்லது நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனைகளோ அல்ல, அந்த விவகாரத்தை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளினுடைய நோக்கம். அதுதான் இந்த வெளிநடப்பிலிருந்து அப்பட்டமாக நமக்கு தெரிகிறது அப்படிங்கிற விமர்சனத்தையும் கூட பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். மாணவர்கள் விவகாரத்துல எந்த ஒரு ரிஸ்கையும் இனிமேல் எடுக்கக்கூடாது, அதுல ரொம்ப கவனமாக அரசு செயல்படும், கல்வித்துறை இன்னும் கூடுதல் கவனத்தோடு செயல்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகளையும் வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் விவாதம் நடத்தணும்னு ராகுல் காந்தி அவைத் தலைவருக்கும் கடிதம் எழுதியிருந்தாரு. தொடர்ச்சியாக அவை, அதாவது குடியரசுத் தலைவர் உரை முடிந்த பிறகு நடைபெற்ற நாட்கள்ல முன்வைக்கப்பட்ட வாதம் என்பது எதிர்க்கட்சியில, மிக குறிப்பா இந்தியா கூட்டணி சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்பது நீட் தொடர்பா விவாதம் நடத்தணும் அப்படிங்கிறது தான். ராகுல் காந்தி அதை தன்னுடைய உரையிலும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா மாநிலங்களவையிலாவது அந்த விவாதம் நடைபெறும், குறைந்தபட்சமாக பிரதமர் பேசுகிற போது நீட் தொடர்பான ஒரு விவாதத்தை, ஒரு கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததையே தனக்கு சாதகமாக்கி, பாருங்க எதிர்க்கட்சிகள் வெளியில போயிட்டாங்க, அவர்களுக்கு இவ்வளவுதான் மாணவர்கள் மேல அக்கறை அப்படிங்கிற விதமாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். எனவே அவை இந்த கூட்டத்தொடர் என்பது அடுத்த கூட்டத்தொடர் கூடும்போது இதே விவகாரங்கள், நீட் உள்ளிட்ட இதே விவகாரங்கள் மீண்டும் அவையில் ஒரு பிரதான பிரச்சனையாக எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், 18வது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பது கடுமையான அமளிகளுக்கு இடையே குடியரசுத் தலைவரின் உரையோடு நிறைவு பெற்றிருக்கிறது.